குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரைடே லஞ்ச் நெய் போட்டு கீரை கடையல். அப்பளம் வரக்கு இல்லையா? அப்பளம் இல்லையா? சுத்தமாக இல்லையா? ஏய் என்ன இல்லையா சொல்கிற? நம்ம அங்கே இந்தியன் ஷாப் போகணும், வாங்கியிருக்கலாமே. ஊர்ல இருந்து வருது இல்லை? இறால் தொக்கு அது வரலாம் உட்காந்துட்டு இருக்கணுமா? 2 வாரம் 3 வாரம் இருக்குது. பட்டர் ஸ்காஷ் அது சில்வியாவுக்கு, எனக்கு இல்லை. இறால் தொக்கும் கீரையும். அப்பளம் யார் கண்டுபட்டுதோ இன்னைக்கு அப்பளம் இல்லைன்றா. ஏன் தான் அப்படி சொல்கிறாலோ. இறால் தொக்குக்கும் அதுக்கும் இறால் பாருங்க. நான் வீடியோ போட்டேன், கொஞ்சம் பேர் தான் பார்த்தீங்க அந்த வீடியோவை. உங்கள் ஆசைக்காக போடுறேன், கஷ்டப்பட்டு போய் சொல்லக்கூடாது. நான் ஜாலியாக தான் உட்காந்து சமைப்பேன். போடுறோம், அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கீரைக்கு அதுக்கும் இறால் தொக்கு அந்த மாதிரி இருக்கு. அது அந்த மாதிரி யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டு. இன்றைக்கி நிறைய பேர் நான் காலையில் ஒரு விஷயம் சொன்னதுக்கு, ஒய்ஃபு குழந்தை பெற்றுட்டிங்கன்னா 2 பேர் அப்படி இல்லை, 2 பேருமே விட்டு கொடுக்கணும். ஹஸ்பண்டும் விட்டு கொடுக்கணும், ஒய்ஃபும் விட்டு கொடுக்கணும். ஹஸ்பண்டும் விட்டு கொடுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒய்ஃபை. ஒரு தின் லைன் தான் 2 பேரும் புரிதல். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை. புரிதல் தாங்க காரணம். 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டா காதல்ன்றது புரிதல் தாங்க. 2 பேரோட வேல்யூஸு, அவனுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது பிடிக்காது, 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அந்த லைஃப் சூப்பராக போகும். எனக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கல்யாணம் பண்ண பிறகு நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பிகளுக்கு முக்கியமானது நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்தைங்க, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். அப்படி தானே அம்மா அப்பா வந்திருப்பாங்க. இல்லை நம்மளை வளர்க்க முடியாதுல்ல. அவங்க அம்மா அப்பா நினச்சிருந்தா யோசித்து பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் யோசிங்க. நிறைய பேருக்கு இதுதான் புரிய மாட்டுது. நம்ம அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாவை நினச்சிருந்தா நம்ம லைஃப் என்ன இருக்கும்? சூன்யமாக இருக்கும்ல. ஆணோ பெண்ணோ 2 பேரும் புரியணும். அப்படி இருந்தால் தான் நம்ம குடும்பம் அடுத்த லெவலுக்கு போகும், சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். அதுதான் சொல்ல வர்றது. 2 பேருக்கு தான் சொல்கிறேன், ஆண் பெண் இருவருக்கும் தான். நான் ஆண் பெண் அப்படிலாம் கிடையாது, 2 பேருக்குமே சமமான பங்கு உண்டு வாழ்க்கையை நடத்தி போடுறதுல. அண்டர்ஸ்டாண்டிங்கும் உண்டு. இதுதான் வாழ்க்கை. அப்போ தான் நம்ம குழந்தைங்க பார்த்து இப்படி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். எதாக இருந்தாலும் குழந்தைங்கிட்ட உட்காந்து சொல்லணும், பேசணும், அவங்களோட புரிதலை நடந்துக்கணும். அவ்வளோதான் வாழ்க்கை. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூ. வெரி கைண்ட் உமன் தான் நீ.